Hi, welcome to my channel. This is Kausar Vice. நாம் இந்த வீடியோல rectification of errorsல second model பார்க்க போறோம். அதாவது double sided errors. Okay. So model 1, model 3 link descriptionல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. Okay. இப்போ நம்ம double sided errorனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். So double sided error means the error which affect two or more accounts are called double sided errors. இதுல நமக்கு 4 possibilities இருக்கு. ஒன்னு வந்து errors of recording, அதாவது நம்ம journal entry போடும்போதே நடக்கிற எரர், அந்த எரர் வந்து ரெண்டு அல்லது அதுக்கு அதிகமான அக்கௌண்ட் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது இந்த கேட்டகரியில வந்துடும். அடுத்தது errors of posting, அதாவது ஜேர்னல் என்ட்ரி கரெக்டா போட்டிருப்போம் ஆனா அதை லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணும்போது தப்பு நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எரர் வந்து errors of posting. அடுத்தது errors of principles, அதாவது அக்கௌண்டிங் அப்படின்னாலே பேசிக் பிரின்சிபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரின்சிபிள்ஸ்லயே தப்பு நடக்கிறதுக்கு பேரு தான் errors of principle. ஓகே, லாஸ்ட் ஒன் errors of omission. omissionனா என்னது? not at all entering. இது எல்லாமே நீங்க entering but wrongly entering, சரிங்களா? இது வந்து omission, அதாவது அந்த என்ட்ரியை போடாம விட்டுடுறது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எரர் வந்து errors of omission. இப்போ நம்ம இந்த வீடியோல இந்த 4 மாடல் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க for better understanding. Now let's see the first model. இப்போ நம்ம டபுள் சைடட் எரர்ல ஃபர்ஸ்ட் மாடல் பார்க்க போறோம். அதாவது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங். ஓகே, அதாவது ஜேர்னல் என்ட்ரி நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நடக்கக்கூடிய எரர் which is going to affect two or more account. சரியா? ஸோ இந்த டபுள் சைடட் எரர் நம்ம ரெக்டிஃபை பண்றதுக்கு you have to follow 3 important steps. அந்த 3 steps நீங்க ஃபாலோ பண்ணாதான் you can find out the rectification entry. Let's see the 3 important steps. See the procedure. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ராங் என்ட்ரி, அதாவது அந்த எரர்ல என்ன ராங் என்ட்ரி இருக்கிறத அந்த என்ட்ரியை ஃபர்ஸ்ட் போட போறோம். அடுத்தது ரிவர்ஸ் ஆஃப் ராங் என்ட்ரி. ஸோ இந்த ராங் என்ட்ரியை கேன்சல் பண்றதுக்காக அப்படியே ரிவர்ஸ்ல போட போறோம். ஓகே, இதுதான் செகண்ட் ஸ்டெப். இது முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டான என்ட்ரி, அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்குரிய கரெக்டான என்ட்ரி போட போறோம். இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாதான் நம்மளோட சொல்யூஷன் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி நமக்கு கிடைக்கும். ஸோ ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி எப்படி போட போறோம் அப்படின்னா நெட் எஃபெக்ட் ஆஃப் ரிவர்ஸ் என்ட்ரி அண்ட் கரெக்ட் என்ட்ரி, இந்த ரெண்டு என்ட்ரியை கம்பேர் பண்ணி ஓகே இதுல இருந்து வரக்கூடிய நெட் ரிசல்ட் தான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. ஓகே, வாங்க இப்ப சொல்யூஷன் பார்க்கலாம் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். See the first model, rectification of errors of recording. Okay, pass the necessary journal entries to rectify the following errors. Number 1, credit sales of rupees 3600 to Thiru was recorded as 6300. அதாவது நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் யாருக்கு? திருக்கு. வாட் இஸ் அமௌண்ட்? 3600 பட் ராங்லி என்டர்ட் ஆஸ் 6300. இதுதான் இங்க எரர். ஓகே, see the solution. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனை ரெக்டிஃபை பண்றதுக்கு you have to follow 3 important steps. ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா ராங் என்ட்ரி. அங்க என்ன ராங் என்ட்ரி இருக்கோ அதை அப்படியே நம்ம இங்க எழுத போறோம். ஓகே, so what is the transaction? Credit sales of rupees 3600 to Thiru was recorded as 6300. இதுதான் இங்க எரர் இல்லையா? சோ ராங் என்ட்ரி என்ன? திரு அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட் 6300. இப்போ இந்த ராங் என்ட்ரி என்ன பண்ண போறோம்னா ரிவர்ஸா போட போறோம் in order to nullify this wrong entry. ஓகே, அப்ப இது அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல போட்டா என்ன ஆகும்? டெபிட்ல இருக்க திரு அப்படியே கிரெடிட்ல வந்தாச்சு, கிரெடிட்ல இருக்க சேல்ஸ் அப்படியே டெபிட்ல போட்டோம். as it is இங்க இருக்கிற அதே அமௌண்ட் எடுத்து போட்டாச்சு. ஓகே, இப்போ இங்க நம்ம கேன்சல் பண்ணியாச்சு, அதாவது நலிஃபை பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன? கரெக்டான என்ட்ரி போடணும். ஓகே, சோ வாட் இஸ் தி டிரான்சாக்ஷன்? கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் rupees 3600 to Thiru. ஓகே, அப்ப கரெக்ட் என்ட்ரி என்ன? திரு அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட் 3600. இதுதான் கரெக்ட் என்ட்ரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு என்ட்ரியோட நெட் எஃபெக்ட் எடுக்க போறோம். சோ நெட் எஃபெக்ட் எப்படி எடுப்போம் அப்படின்னா டெபிட்டும் கிரெடிட்டும் சேம் டிரான்சாக்ஷனா இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க சேல்ஸ் டெபிட்ல இருக்கு, இங்க கிரெடிட்ல இருக்கு. ஓகே, ஆனா அமௌண்ட் வேரி ஆகுது பாருங்க. இங்க டெபிட்ல 6300, இங்க கிரெடிட்ல 3600 தான் கேன்சல் ஆகுது. ஓகே, சோ டெபிட்ல நமக்கு எக்ஸஸா இருக்கு. எவ்வளவு எக்ஸஸா இருக்கு? 6300 மைனஸ் 3600 பேலன்ஸ் 2700 டெபிட்ல நமக்கு எக்ஸஸா இருக்கு. அது அப்படியே நெட் எஃபெக்ட்ல போட போறோம். டெபிட்ல நமக்கு எக்ஸஸா எவ்வளவு இருக்கு? சேல்ஸ் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளவு இருக்கு? 2700. ஓகே, 2. இப்போ கிரெடிட்ல பாருங்க. சோ கிரெடிட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க திரு அக்கவுண்ட் 6300,
அதே திரு இங்க டெபிட்ல இருக்கு. ஓகே, அப்ப இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். பட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு 3600, இங்க நமக்கு 6300, இங்க நமக்கு எக்ஸஸா இருக்கு இல்லையா? ஆஃப்டர் கேன்சலிங் திஸ் டிரான்சாக்ஷன் இங்க எக்ஸஸா எவ்வளவு இருக்கு? 2700 இருக்கு. சோ அதை நம்ம கிரெடிட்ல போட போறோம். டு திரு அக்கவுண்ட் 2700. தட்ஸ் ஆல். இதுதான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஆனா இந்த சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி you have to follow these 3 important steps. Okay, see the second transaction. Credit sale of rupees 3600 to Alston was recorded as sales to Alice. அதாவது இங்க நம்ம ஆல்ஸ்டனுக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம், கிரெடிட் சேல்ஸ். ஆனா நாங்க ராங்கா எப்படி என்ட்ரி போட்டிருக்காங்கன்னா ஆலிஸ்க்கு பண்ண மாதிரி என்ட்ரி போட்டாச்சு. இதுதான் இங்க எரர். ஓகே, இப்போ இந்த எரர் எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம்னு பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப். see the solution. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன என்ட்ரி போட போறோம்னா ராங் என்ட்ரி போட போறோம். ஓகே, அங்க என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு? கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் rupees 3600 to Alston was recorded as sales to Alice. so Alice னு என்ட்ரி போட்டாச்சு, தப்பான என்ட்ரி போட்டாச்சு. ஓகே, இதுதான் ராங் என்ட்ரி. Alice account debit to sales account. how much? 3600. so அமௌண்ட்ல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஆல்ஸ்டன் வர வேண்டிய இடத்துல ஆலிஸ்னு போட்டாச்சு. இதுதான் ராங் என்ட்ரி. இப்போ இந்த ராங் என்ட்ரி நல்லிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் என்ட்ரி போடணும். ஓகே, ரிவர்ஸ் என்ட்ரி என்ன? டெபிட்ல இருக்கிற ஆலிஸ் கிரெடிட்ல போடணும், கிரெடிட்ல இருக்கிற சேல்ஸ் டெபிட்ல போடணும். ஓகே, போட்டாச்சா? இது ரிவர்ஸ் என்ட்ரி ஓவர், கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது கரெக்டான என்ட்ரி. கரெக்ட் என்ட்ரி என்ன? சோல்டு கூட்ஸ் டு ஆல்ஸ்டன் தானே? ஓகே, அப்போ ஆல்ஸ்டன் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட் 3600. இதுதான் கரெக்ட் என்ட்ரி. இப்போ நம்ம ரெக்டிஃபைங் என்ட்ரி போட போறோம். எப்படி போடுவோம்னா இந்த ரெண்டு என்ட்ரியும், அதாவது ரிவர்ஸ் என்ட்ரியையும் கரெக்ட் என்ட்ரியையும் கம்பேர் பண்ணி இதோட நெட் எஃபெக்ட் தான் நமக்கு ரெக்டிஃபைங் என்ட்ரி. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா டெபிட்லயும் கிரெடிட்லயும் சேமான டிரான்சாக்ஷன் இருந்தா கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே, இங்க பாருங்க, டெபிட்ல சேல்ஸ் இருக்கு, இங்க கிரெடிட்ல சேல்ஸ் இருக்கு, சேம் டிரான்சாக்ஷன் இருக்கா? அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ அமௌண்ட் கூட பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. அப்போ டோட்டலா கேன்சல் பண்ணி ஆயிடுச்சு, இங்க எதுவுமே வராது. இப்போ அடுத்தது பாருங்க, இங்க ஆலிஸ் இருக்கு, இங்க ஆல்ஸ்டன் இருக்கு. இது ரெண்டுமே சேம் கிடையாது, டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? இப்போ இங்க நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இதோட நெட் எஃபெக்ட் என்ன? டெபிட்ல நமக்கு என்ன இருக்கு? ஆல்ஸ்டன் அக்கவுண்ட் இருக்கு. how much? 3600. கிரெடிட்ல என்ன இருக்கு? ஆலிஸ் அக்கவுண்ட் இருக்கு. how much? 3600. அவ்வளவுதான். இதுதான் நெட் எஃபெக்ட். ஸோ ரெக்டிஃபைங் என்ட்ரி என்ன வரும்னா ஆல்ஸ்டன் அக்கவுண்ட் டெபிட் 3600 டு கிரெடிட்ல ஆலிஸ். Alice account 3600. That's all. இதுதான் rectification entry for this type of error. Okay. Now let's see the third transaction. See the third transaction. Credit sale of rupees 3600 to Banu was recorded as sales to Anu as rupees 6300. So இங்க என்ன எரர் நடந்திருக்குன்னா நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கோம். யாரு? பானுக்கு. எவ்வளவு அமௌண்ட்? 3600. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பானுக்கு பதிலா அனுவோட அக்கவுண்ட்ல போட்டாச்சு. அக்கவுண்டும் தப்பு, ஆஸ் வெல் அஸ் அமௌண்ட்டும் தப்பா போட்டிருக்காங்க பாருங்க. 3600 வர வேண்டிய இடத்துல 6300 போட்டாச்சு. ஓகே, சோ இந்த மாதிரி எரரை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ராங் என்ட்ரி. இங்க என்ன ராங் என்ட்ரி போட்டிருக்காங்க? அனு அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். அதாவது credit sale of rupees 3600 to Banu was wrongly recorded as Anu. அனுல என்ட்ரி போட்டிருக்காங்க, as well as அமௌண்ட் தப்பு 6300 போட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுதான் ராங் என்ட்ரி. இப்போ இந்த ராங் என்ட்ரி என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸ்ல போடுவோம். ஓகே, டு நலிஃபை திஸ் ராங் என்ட்ரி அப்படியே ரிவர்ஸ்ல போட போறோம். சோ டெபிட்ல இருக்கிற அனு கிரெடிட்ல போட்டாச்சு. ஓகே, அதே மாதிரி கிரெடிட்ல இருக்கிற சேல்ஸ் என்ன பண்ணியாச்சு? டெபிட்ல போட்டுட்டோம். இதுதான் ரிவர்ஸ் ஆஃப் ராங் என்ட்ரி. முடிஞ்சுதா? அடுத்தது கரெக்ட் என்ட்ரி போடணும். சோ கரெக்ட் என்ட்ரி என்ன? கிரெடிட் சேல் ஆஃப் rupees 3600 டு பானு. அப்ப என்ன என்ட்ரி? பானு அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். how much? 3600. ஓகே, சோ கரெக்டான என்ட்ரி போட்டாச்சு. இப்போ நம்ம ரெக்டிஃபைங் என்ட்ரி போடுறதுக்கு என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தோட நெட் எஃபெக்ட பார்க்க போறோம். சோ நெட் எஃபெக்ட் என்ன பண்ணணும்? சேம் டிரான்சாக்ஷன் டெபிட் கிரெடிட்ல இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ இங்க டெபிட்ல என்ன இருக்கு? சேல்ஸ் இருக்கு, இங்க கிரெடிட்ல சேல்ஸ் இருக்கு. ஓகே, கேன்சல் பண்ணிடலாமா? ஆனா இங்க அமௌண்ட் பாருங்க வேரி ஆகுது. டெபிட்ல 6300,
ஆனா கிரெடிட்ல 3600. ஓகே, அப்ப இது கேன்சல் பண்ணும்போது நமக்கு டெபிட்ல எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு. எவ்வளவு இருக்கு பாருங்க, 2700 இருக்கு. ஓகே, டெபிட்ல போட்டுடலாமா? அப்போ நெட் எஃபெக்ட் என்னது, டெபிட்ல சேல்ஸ் அக்கவுண்ட் எவ்வளவு இருக்கு, 2700 டெபிட்ல இருக்கு. ஓகே, அடுத்தது இப்போ அடுத்தது கிரெடிட்ல என்ன இருக்கு பாருங்க, இங்க அணு இருக்கு, இங்க பானு இருக்கு. இது ரெண்டு நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. தட்ஸ் ஆல். இப்போ இந்த நெட் எஃபெக்ட் எடுத்து அப்படியே இங்க இன்கார்பரேட் பண்ண போறோம். அதுதான் நம்மளுடைய ரெக்டிஃபைங் என்ட்ரி. இப்போ டெபிட்ல என்ன இருக்கு பாருங்க, பானு இருக்கா, அப்படியே எடுத்து போடுங்க. பானு how much, 3600. இப்போ கிரெடிட்ல என்ன இருக்கு, அணு இருக்கு, 2 அணு 6300. so 2 அணு how much, 6300. இப்போ டெபிட் அண்ட் கிரெடிட் டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேலி ஆகும். 2700 plus 3600 is equal to 6300. okay, so இதுதான் rectification entry for this type of error. Now let's see the next error. Credit sale of rupees 3600 to Jiva was recorded in the purchase book. So இங்க என்ன error பாருங்க, credit sales பண்ணிருக்கோம் to Jiva. okay, இப்போ சேல்ஸ்க்கு பதிலா இந்த டிரான்சாக்ஷன் எங்க போட்டாங்கன்னா recorded in the purchase book. சேல்ஸ் புக்ல போட வேண்டிய என்ட்ரி பர்ச்சேஸ் புக்ல போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த எரர் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. see the solution. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ராங் என்ட்ரி போடுவோம். ஓகே, சோ இங்க என்ன ராங்கா இருக்கு, credit sale of rupees 3600 to Jiva was recorded in the purchase book. so purchase னு போட்டாச்சு என்ட்ரில. சோ என்ன என்ட்ரி, purchase account debit to Jiva account 3600. இதுதான் ராங் என்ட்ரி. இதை நல்லிஃபை பண்றதுக்காக அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி போட போறோம். ஸோ டெபிட்ல இருக்க பர்ச்சேஸ் கிரெடிட்ல போட்டாச்சு, கிரெடிட்ல இருக்க ஜீவா டெபிட்ல போட்டாச்சு, சேம் அமௌண்ட் ஓவர். அடுத்தது கரெக்டான என்ட்ரி. ஸோ கரெக்டான என்ட்ரி என்னது, ஓகே, ஸோ கிரெடிட் சேல் ஆஃப் rupees 3600 டு ஜீவா. வாட் இஸ் என்ட்ரி, ஜீவா அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். இது பர்ச்சேஸ் கிடையாது, இது சேல்ஸ். யாருக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம், ஜீவாக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ அப்ப ஜீவா அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், இதுதான் கரெக்ட் என்ட்ரி. இப்போ நம்ம ரெக்டிஃபைங் என்ட்ரி பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், சேமா இருக்க டிரான்சாக்ஷன் டெபிட்லயும் கிரெடிட்டும் சேமா இருந்தா கேன்சல் பண்ண போறோம் இல்லையா. ஸோ இங்க பாருங்க, டெபிட்ல ஜீவா கிரெடிட்ல சேல்ஸ், இதை கேன்சல் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்க பாருங்க, கிரெடிட்ல பர்ச்சேஸ், இங்க டெபிட்ல ஜீவா. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, எதுவுமே கேன்சல் ஆகல இல்லையா, அப்போ இது நெட் எஃபெக்ட் என்னவா இருக்கும்னா இதோட கம்பைன்ட் என்ட்ரி எடுத்து போட போறோம். ஓகே, அப்போ கம்பைன்ட் என்ட்ரி எப்படி வரும், டெபிட்ல ஜீவா, ஜீவா ரெண்டு ஜீவா இருக்கா, அப்போ இங்க ஜீவான்னு போட்டுட்டு இந்த ரெண்டு அமௌண்ட்டை என்ன பண்ண போறோம், ஆட் பண்ணி போட போறோம். ஓகே, பாருங்க, டெபிட்ல ஜீவா அப்படியே தான் வரும். ஸோ கேன்சல் ஆகல. ஜீவா அக்கவுண்ட் டெபிட், ஸோ இங்க 3600 பிளஸ் 3600 டோட்டல் எவ்வளவு வரும், 7200. ஓகே, இப்போ கிரெடிட்ல பாருங்க, 2 பர்ச்சேஸ் 3600, இங்கேயும் 2 சேல்ஸ் 3600. இப்போ கம்பைன்ட் என்ட்ரி வரும்போது இதுவும் கிரெடிட்ல வரும், இதுவும் கிரெடிட்ல வரும். ஓகே, இங்க எதுவுமே கேன்சல் ஆகல நமக்கு. அப்போ நெட் எஃபெக்ட் வந்து ஜீவா அக்கவுண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கவுண்ட் 3600 டு சேல்ஸ் அக்கவுண்ட் 3600. இப்போ டெபிட் கிரெடிட் டேலி பண்ணி பாத்தீங்கன்னா ஈக்குவலா வரும். 3600 plus 3600 is equal to 7200. okay, so இதுதான் rectifying entry for this type of error. okay, so எல்லா rectifying entryக்கும் நீங்க நரேஷன் எழுதணும். ஓகே, நான் பிடிஎஃப்ல உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க நரேஷன் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் மாடல் பார்க்க போறோம், அதாவது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் ஆஃப் போஸ்டிங். ஓகே, இப்போ இங்க என்னன்னா போஸ்டிங் லெட்ஜர் போடும்போது நடக்கக்கூடிய எரர்ஸ். ஸோ அந்த எரர்ஸ் எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க, கிரெடிட் சேல் ஆஃப் rupees 2700 டு ஆஷா வாஸ் போஸ்டட் டு அனிஷாஸ் அக்கவுண்ட். அதாவது ஆஷா அக்கவுண்ட்ல போட வேண்டிய அமௌண்ட்டை அனிஷா அக்கவுண்ட்ல போட்டுட்டாங்க. ஓகே, ஸோ இந்த லெட்ஜர் வந்து போஸ்டிங் தப்பு நடந்திருக்கு இல்லையா. ஸோ இதோடைய ராங் என்ட்ரியை நம்ம போட போறோம், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் என்ட்ரி போட போறோம், அப்புறம் கரெக்ட் என்ட்ரி, அதுக்கப்புறம் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. ஸோ சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இது எல்லா எரருக்கும் நம்ம ரெக்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்க போறோம். லெட்ஸ் see the solution for the first one. see the solution for the first one. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம், ராங் என்ட்ரி போட போறோம். ஓகே, ஸோ இங்க என்ன நடந்திருக்கு, போஸ்டிங்ல தப்பு நடந்திருக்கு இல்லையா. கிரெடிட் சேல் ஆஃப் rupees 2700 டு ஆஷா
was posted to Anisha's account. அப்போ எங்க ராங் என்ட்ரி போட்டிருக்காங்க, அனிஷா அக்கௌண்ட்ல போய் சேல்ஸ் போட்டிருக்காங்க, அதுதான் ராங் போஸ்டிங். ஸோ அதுக்கான என்ட்ரியா நம்ம பார்க்கும்போது அனிஷா அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், இதுதான் ராங் என்ட்ரி. ஸோ இதை நல்லிஃபை பண்றதுக்கு அப்படியே என்ன பண்ண போறோம், ரிவர்ஸ் என்ட்ரி போட போறோம். ஸோ இப்போ டெபிட்ல இருக்க அனிஷா கிரெடிட்ல போட்டாச்சு, கிரெடிட்ல இருக்க சேல்ஸ் வந்து டெபிட்ல போட்டாச்சு, அமௌண்ட் அதே தான். ஸோ அமௌண்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது கரெக்ட் என்ட்ரி. ஓகே, ஸோ கரெக்ட் என்ட்ரி என்னவா இருக்கும், கிரெடிட் சேல் ஆஃப் 2700 டு ஆஷா. ஓகே, அப்ப என்ன என்ட்ரி, ஆஷா அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, அப்ப ஆஷா அக்கௌண்ட்ல போய் டு டெபிட்ல நம்ம சேல்ஸ்னு போடுவோம் இல்லையா, அதுதான் ஆக்சுவல் போஸ்டிங், இதுதான் கரெக்ட் என்ட்ரி. ஓகே, இப்போ நம்ம ரெக்டிஃபைங் என்ட்ரி போட போறோம். எப்படி போடுவோம், ரிவர்ஸ் என்ட்ரியையும் கரெக்ட் என்ட்ரியும் கம்பேர் பண்ணி இதோட நெட் எஃபெக்டை எடுக்க போறோம். ஸோ அப்போ கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், சேமா இருக்கிற டிரான்சாக்ஷனை நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஓகே, டெபிட்டோ கிரெடிட்டோ சேமா இருந்தா கேன்சல் பண்ணிடுவோம். சரி, இங்க சேல்ஸ் டெபிட்ல 2700 இருக்கு, இதே சேல்ஸ் இங்க கிரெடிட்ல இருக்கு பாருங்க, சேல்ஸ் சேம் அமௌண்ட், அப்போ இதை அப்படியே டோட்டலா கேன்சல் பண்ணிடுவோம். தட்ஸ் ஆல். இப்போ அடுத்தது கிரெடிட்ல என்ன இருக்கு பாருங்க, அனிஷா. ஸோ இங்க அனிஷா, இங்கேயும் அனிஷா இருந்தா கேன்சல் பண்ணலாம், பட் இங்க நமக்கு ஆஷா இருக்கு, ஸோ கேன்சல் பண்ண முடியாது. இதுதான் நெட் எஃபெக்ட். இது எடுத்து அப்படியே ரெக்டிஃபைங் என்ட்ரி போட போறோம். ஓகே, ஸோ அப்போ என்ட்ரி என்னவா இருக்கும், ஆஷா அக்கௌண்ட் டெபிட் 2700 டு அனிஷா அக்கௌண்ட். ஸோ இதுதான் ரெக்டிஃபைங் என்ட்ரி ஃபார் திஸ் டைப் ஆஃப் எரர். ஸோ எல்லா ரெக்டிஃபைங் என்ட்ரிக்கும் நீங்க நரேஷன் எழுதணும். ஓகே, நான் பிடிஎஃப்ல உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க நரேஷன் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, see the problem. இப்போ செகண்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். Furniture purchased on credit from Raja for 20,000 rupees posted as 2,000. அதாவது இங்க நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம், யார்கிட்ட இருந்து, ராஜா கிட்ட இருந்து. வாட் இஸ் த வேல்யூ, 20,000. இங்க கரெக்டான டிரான்சாக்ஷன் தான் என்ட்ரி பண்ணிருக்காங்க, பட் அமௌண்ட் போஸ்ட் பண்ணும்போது 20,000க்கு பதிலா 2,000 என்ட்ரி போட்டிருக்காங்க. ஓகே, now let's see the procedure to rectify this type of error. See the solution. ஓகே, ஸோ இங்க என்ன டிரான்சாக்ஷன் கொடுத்திருக்காங்க, furniture purchased on credit from Raja, okay, for rupees 20,000 but posted as 2,000. ஸோ அமௌண்ட் தான் இங்க மிஸ்டேக். ஸோ என்ன என்ட்ரி பாருங்க, furniture account debit to Raja account 2,000, இதுதான் ராங் என்ட்ரி. இதை நம்ம நல்லிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் என்ட்ரி போடுவோம். ஸோ டெபிட்ல இருக்க ஃபர்னிச்சர் கிரெடிட்ல போட்டாச்சு, கிரெடிட்ல இருக்க ராஜா டெபிட்ல போட்டாச்சு. ஹவு மச், 2,000. இந்த அமௌண்ட் தான் ராங், ஸோ போட்டாச்சு. அடுத்தது கரெக்ட் என்ட்ரி என்ன, என்ட்ரி கரெக்ட் தான், அமௌண்ட் மட்டும் தான் தப்பு இல்லையா. அப்ப கரெக்டான அமௌண்ட் என்ன, 20,000. ஸோ கரெக்ட் என்ட்ரி வில் பி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் 20,000 டு ராஜா அக்கௌண்ட் 20,000. இப்போ ரெக்டிஃபைங் என்ட்ரி எப்படி கண்டுபிடிப்போம், இது ரெண்டுத்தோடைய நெட் எஃபெக்ட் தான். ஓகே, அப்போ நெட் எஃபெக்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, சேமா இருந்தா கேன்சல் பண்ணுவோம் இல்லையா, டெபிட்டும் கிரெடிட்டும். இங்க பாருங்க, டெபிட்ல ராஜா, கிரெடிட்ல ராஜா, ஸோ கேன்சல் பண்ணிடுவோம். பட் அமௌண்ட் வந்து வேரி ஆகுது பாருங்க. ஸோ அமௌண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இங்க டெபிட்ல 2,000, இங்க கிரெடிட்ல 20,000. அப்போ 2,000 தான் கேன்சல் ஆயிருக்கு, பேலன்ஸ் 18,000 கிரெடிட்ல இருக்கு. அப்போ கிரெடிட்ல என்ன வரும், டு ராஜா 18,000 இருக்கு, 2,000 கேன்சல் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ டெபிட்ல பாருங்க, டெபிட்ல இங்க ஃபர்னிச்சர் 20,000 டெபிட்ல இருக்கு, இங்க கிரெடிட்ல ஃபர்னிச்சர் 2,000 இருக்கு. ஓகே, சேம் டிரான்சாக்ஷன், ஸோ கேன்சல் பண்ணிட்டோம். பட் அமௌண்ட் நமக்கு இங்க 20, இங்க 2,000. அப்போ இங்க 2 தான் டெபிட்ல கேன்சல் ஆயிருக்கு, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 18,000 இருக்கு. அப்போ அந்த நெட் எஃபெக்ட் எடுத்து நம்ம இங்க போட போறோம். டெபிட்ல ஃபர்னிச்சர் அக்கவுண்ட் how much, 18,000. ஓகே, ஸோ டெபிட்ல ஃபர்னிச்சர் அக்கவுண்ட், கிரெடிட்ல ராஜா அக்கவுண்ட் 18,000. இதுதான் ரெக்டிஃபைங் என்ட்ரி ஃபார் திஸ் டைப் ஆஃப் எரர். Now let's see the third transaction. See the problem. Third transaction பாருங்க, credit sale of old furniture to Prema. அதாவது old furniture எடுத்து நம்ம என்ன பண்றோம், பிரேமாக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம். So what is the entry, correct entry என்னவா இருக்கும், so Prema is a receiver இல்லையா, debit the receiver, Prema account debit to old furniture because old furniture goes out, அப்ப கிரெடிட்ல போட்டுருவோம். அப்ப என்ன என்ட்ரி, Prema account to old furniture. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, was credited to sales account. இங்க இந்த டிரான்சாக்ஷனை கிரெடிட் சேல்ஸ் நினைச்சிட்டு, ஓகே, ஸோ பிரேமாவை எடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருக்காங்க. இதுதான் இங்க மிஸ்டேக் நடந்திருக்கு. இப்போ இந்த எரர் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம். See the solution. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, கிரெடிட் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர் டு பிரேமா
was credited to sales account. அதாவது லெட்ஜர் பாருங்க, இங்க போஸ்டிங்ல தானே பிரச்சனை இருக்கு. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா credited to sales account. அப்ப கிரெடிட் சைட்ல by பிரேமான்னு போட்டாச்சு. how much 2007. இதுதான் எரர். இதை நம்ம என்ட்ரியா எப்படி சொல்லுவோம்? பிரேமா அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய ராங் என்ட்ரி. பிரேமா அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த ராங் லெட்ஜர் நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லிஃபை பண்றதுக்கு ரிவர்ஸ் என்ட்ரி போடுவோம். ஓகே, ரிவர்ஸ் என்ட்ரி என்ன வரும்? டெபிட்ல இருக்க பிரேமா கிரெடிட்ல போட்டாச்சு, கிரெடிட்ல இருக்க சேல்ஸ் டெபிட்ல போட்டாச்சு. இதை நம்ம நல்லிஃபை பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது கரெக்ட் என்ட்ரி என்ன? see the transaction credit sale of old furniture to Prema. Okay, who is the receiver? Prema is the receiver. Debit the receiver. So Prema account debit to what goes out? Old furniture goes out. அப்போ to old furniture. இதுதான் கரெக்ட் என்ட்ரி. இப்போ நம்ம ரெக்டிஃபைங் என்ட்ரி பண்ண போறோம். அதுக்கு நம்ம நெட் எஃபெக்ட் பார்ப்போம் இல்லையா இந்த ரெண்டு என்ட்ரியோடது. இப்போ இங்க டெபிட்ல சேல்ஸ் இருக்கு, இங்க கிரெடிட்ல ஓல்டு ஃபர்னிச்சர் இருக்கு. ஸோ கேன்சல் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்க கிரெடிட்ல பிரேமா இருக்கு, இங்க டெபிட்ல பிரேமா இருக்கு, சேம் அமௌண்ட் தான். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிட போறோம். இப்போ நெட் எஃபெக்ட் என்ன இருக்கு பாருங்க, சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஓல்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். தட்ஸ் ஆல். இதுதான் ரெக்டிஃபைங் என்ட்ரி. ஸோ டெபிட்ல சேல்ஸ் டு ஓல்ட் ஃபர்னிச்சர். how much? 2700. 2700. okay, see the problem. Last transaction பாருங்க, cash sales of rupees 2500 to money. cash sales பண்ணிருக்கோம் மணிக்கு. okay, so cash sales பொறுத்த வரைக்கும் what is the entry? cash account debit to sales account. அவ்வளவுதான். so மணிங்கிற பேர் வர வேண்டிய அவசியமே இல்லை. because credit sales இருந்தாதான் name of the person நம்ம என்ட்ரி போடுவோம். இது வந்து cash sales தானே. so what is the correct entry? cash account debit to sales account. but this transaction was posted to credit of money. so money accountல credit sideல cash ன்னு சொல்லி போட்டிருக்காங்க 2500. அதாவது cash sales credit sales நினைச்சிட்டு தப்பா money accountல போஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த எரர் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சொல்யூஷன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ராங் என்ட்ரி போட போறோம். ஓகே, ஸோ இங்க என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு பாருங்க. cash sales of rupees 2500 to money was posted to credit of money. அதாவது மணி அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல போட்டிருக்காங்க. கிரெடிட்னா பை இல்லையா, பை கேஷ்னு போட்டிருக்காங்க. how much? 2500. இது வந்து கேஷ் சேல்ஸ், பட் கிரெடிட் சேல்ஸ் நினைச்சிட்டு மணி அக்கவுண்ட்ல பை கேஷ்னு போட்டிருக்காங்க. இது வந்து ராங். இந்த லெட்ஜரை நீங்க ஜேர்னலா போட்டீங்கன்னா என்ன வரும்? கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு மணி அக்கவுண்ட். ஓகே, இதுதான் ராங் என்ட்ரி. ஸோ இந்த ராங் என்ட்ரியை நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லிஃபை பண்றதுக்காக ரிவர்ஸ் என்ட்ரி போடுவோம். ஸோ டெபிட்ல இருக்கிற கேஷ் கிரெடிட்ல போட்டாச்சு, கிரெடிட்ல இருக்க மணி டெபிட்ல போட்டாச்சு. ஸோ வாட் இஸ் த கரெக்ட் என்ட்ரி ஃபார் கேஷ் சேல்ஸ்? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, சேம் அமௌண்ட் தான். இப்போ நம்ம ரெக்டிஃபைங் என்ட்ரி போட போறோம். ஸோ ரெக்டிஃபைங் என்ட்ரி எப்படி போடுவோம்? ரிவர்ஸ் என்ட்ரியும் கரெக்ட் என்ட்ரியும் நம்ம கம்பேர் பண்ணி நெட் எஃபெக்ட் எடுப்போம். ஓகே, இப்போ சேம் மார்க் டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணணும், டெபிட்டோ கிரெடிட்டோ. இங்க டெபிட்ல மணி இருக்கு, இங்க கிரெடிட்ல சேல்ஸ் இருக்கு. ஸோ கேன்சல் பண்ண முடியாது. அடுத்தது இங்க கிரெடிட்ல கேஷ் இருக்கு, இங்க டெபிட்ல கேஷ் இருக்கு. தட் டு சேம் அமௌண்ட். அப்போ இது அப்படியே என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நெட் எஃபெக்ட் என்ன இருக்கு நமக்கு? டெபிட்ல மணி அக்கௌண்ட் 2500, கிரெடிட்ல சேல்ஸ் அக்கௌண்ட் 2500. இதுதான் ரெக்டிஃபைங் என்ட்ரி. ஸோ மணி அக்கௌண்ட் டெபிட் 2500 to sales account 2500. That's all. This is the way to make rectifying entry for this type of error. Now let's see the third model. So third model என்னன்னா rectification of errors of principle. அதாவது அக்கவுண்டிங்ல சில பேசிக் பிரின்சிபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரின்சிபிள்ஸ்ல சில எரர் இங்கே நடந்திருக்கு. ஓகே, ஸோ அந்த எரர் எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம்னு சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ண போறோம். லெட்ஸ் see one by one. ஃபர்ஸ்ட் பாருங்க, paid wages for the construction of office building debited to wages account 2000. அதாவது நம்ம வேஜஸ் பே பண்ணியிருக்கோம். எதுக்காக பே பண்ணியிருக்கோம்? டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆஃபீஸ். ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் பில்டிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக வேஜஸ் பே பண்ணியிருக்கோம். அப்போ அந்த வேஜஸை எதோட நம்ம ஆட் பண்ணிப்போம்? அந்த அசட் அக்கௌண்ட் பில்டிங்கோட ஆட் பண்ணிப்போம். ஓகே, அப்போ என்ன என்ட்ரியா வரும்? பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் தான் வரணும். பட் இங்க எங்க டெபிட் பண்ணியிருக்காங்கன்னா வேஜஸ் அக்கௌண்ட்ல, அதாவது லெட்ஜர் போஸ்டிங்ல வேஜஸ்ல டு
கேஷ் அப்படின்ட்டு டெபிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டெபிட்டட் டு வேஜஸ் அக்கௌண்ட் 2000. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகே, see the solution. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம்னா ராங் என்ட்ரி போட போறோம். ஸோ இங்க என்ன தப்பு நடந்திருக்குன்னா லெட்ஜர்ல தான் தப்பு நடந்திருக்கு. ஸோ எங்க வந்திருக்குன்னா paid wages for the construction of office debited to wages account. அதாவது wages accountல லெட்ஜர் ஓகே எங்க போட்டிருக்காங்க டெபிட்ல போட்டிருக்காங்க. அப்போ டு கேஷ் அப்படின்னு 2000 போட்டிருக்காங்க. ஓகே, இதை வந்து ஒரு நார்மல் வேஜஸா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் த அக்கௌண்டிங் பிரின்சிபல் எனி எக்ஸ்பென்ஸ் இன்கர்ட் ஃபார் எனி அசெட் தட் வில் பி ஆடட் அலாங் வித் அசெட் வேல்யூ. இந்த வேஜஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அசெட் வேல்யூல தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இது என்ன பண்ணிட்டாங்க ராங்கா வேஜஸ் பெய்டுங்கிற மாதிரி என்ட்ரி போட்டு இந்த மாதிரி ஒரு லெட்ஜர் போட்டிருக்காங்க. இது ராங் தானே? இந்த லெட்ஜருக்கான என்ட்ரி சொல்லுங்க பார்க்கலாம். வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ராங் என்ட்ரி. ஸோ இந்த ராங் என்ட்ரியை நம்ம நல்லிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் ஆப்போசிட்ல போடுவோம், அதாவது ரிவர்ஸ் என்ட்ரி போடுவோம். அப்போ ரிவர்ஸ்ல என்ன வரும் டெபிட்ல இருக்கிற வேஜஸ் கிரெடிட்ல வந்துடும், கிரெடிட்ல இருக்கிற கேஷ் டெபிட்ல வந்தாச்சு. இதான் இது ரிவர்ஸ் ஆஃப் ராங் என்ட்ரி. இப்போ அடுத்தது கரெக்ட் என்ட்ரி என்ன? ஓகே, see the transaction paid wages for the construction of office. ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் பில்டிங். ஓகே, அப்போ ஆஃபீஸ் பில்டிங்னா என்ன என்ட்ரி வரும் பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். இது வேஜஸ் டு கேஷ் கிடையாது. அக்கார்டிங் டு அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பில்டிங் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் தான் வரணும். சரிங்களா? இப்போ நம்ம ரெக்டிஃபைங் என்ட்ரி போட போறோம். ஸோ எப்படி போடுவோம் ரிவர்ஸ் என்ட்ரியையும் கரெக்ட் என்ட்ரியையும் நம்ம கம்பேர் பண்ணி இதோட நெட் எஃபெக்ட் தான் எடுக்க போறோம். இப்போ இங்க டெபிட்ல கேஷ் இருக்கா, இங்க கிரெடிட்ல கேஷ் இருக்கு, சேம் அமௌண்ட். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்தது இங்க கிரெடிட்ல வேஜஸ் இருக்கு, இங்க டெபிட்ல பில்டிங்ஸ் இருக்கு. ஸோ இது கேன்சல் ஆகாது. அப்போ நெட் எஃபெக்ட் என்ன டெபிட்ல என்ன வரும் பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்ல டு கேஷ் அக்கௌண்ட். தட்ஸ் ஆல். இதுதான் ரெக்டிஃபைங் என்ட்ரி. Now let's see the second transaction. Paid cartage for the newly purchased furniture rupees 550 posted to cartage account. See, இங்க என்ன நடந்திருக்குன்னா கார்டேஜ்னா என்னன்னா ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ். எதுக்காக இன்கர் பண்ணிருக்கோம் இந்த எக்ஸ்பென்ஸ்னா டு பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர். இப்போ ஒரு அசெட் வாங்கும் போது நடக்கக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ் நம்ம தனியா போடுவோமா? போட மாட்டோம். ஓகே, ஸோ அந்த டிரான்சாக்ஷனை அசெட் வேல்யூல தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன என்ட்ரியா வரும் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் தான் ஆக்சுவல் என்ட்ரி. பட் இங்க என்ன நடந்திருக்குன்னா எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ். ஸோ இந்த டிரான்சாக்ஷனை தனியா ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி போட்டுட்டாங்க, அதாவது போஸ்டட் டு கார்டேஜ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த எரரை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இது சொல்யூஷன். இங்க என்ன எரர் நடந்திருக்குன்னா பெய்ட் கார்டேஜ் ஃபார் த நியூலி பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் 550 போஸ்டட் டு கார்டேஜ் அக்கௌண்ட். அப்போ கார்டேஜ் அக்கௌண்ட்ல டெபிட்ல போட்டிருக்காங்க போஸ்டட் டு கார்டேஜ் அக்கௌண்ட். அப்போ டு கேஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ராங். ஆக்சுவலி ஆஸ் பர் த அக்கௌண்டிங் பிரின்சிபல் இந்த கார்டேஜ் நம்ம தனியா காட்டக்கூடாது. இது எந்த அசெட் வாங்குறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணமோ அந்த அக்கௌண்ட்லயே நம்ம ஆட் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ அப்போ என்ன என்ட்ரி வரும் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கேஷ் தான் வரும், கார்டேஜ் வராது. பட் இங்க என்ன எரர் நடந்திருக்குன்னா கார்டேஜ் அக்கௌண்ட்ல இங்க டெபிட்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க போஸ்டட் டு கார்டேஜ் அக்கௌண்ட். இது என்ட்ரியா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கார்டேஜ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதுதான் இங்க நமக்கு ராங் என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ராங் என்ட்ரியை ரிவர்ஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ டெபிட்ல இருக்கிற கார்டேஜ் கிரெடிட்ல போட்டாச்சு, கிரெடிட்ல இருக்கிற கேஷ் டெபிட்ல போட்டாச்சு டு நல்லிஃபை த ராங் என்ட்ரி. ஓவர். இப்போ அடுத்தது கரெக்ட் என்ட்ரி என்ன ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் தான் கரெக்ட் என்ட்ரி. ஆஸ் பர் தி அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் எனி எக்ஸ்பென்சஸ் ஈவன் இஃப் தேர் இஸ் எனி டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ் இன்கர் டு பர்ச்சேஸ் அசெட், அந்த டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ் தனியா போட மாட்டோம், அசெட் அக்கௌண்ட்ல வந்து நம்ம என்ட்ரி போடுவோம். ஸோ அசெட் அக்கௌண்ட் டெபிட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் தான் ஆக்சுவல் என்ட்ரி கரெக்ட் என்ட்ரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நெட் எஃபெக்டை கண்டுபிடிக்க போறோம். ஸோ எப்படி கேன்சல் பண்ணுவோம் சேமா இருந்தா கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ டெபிட்ல கேஷ் 550 கிரெடிட்ல கேஷ் 550 கேன்சல். இங்க கிரெடிட்ல கார்டேஜ் டெபிட்ல ஃபர்னிச்சர். ஸோ கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நெட் எஃபெக்ட் என்னது டெபிட்ல ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட்ல கார்டேஜ் அக்கௌண்ட். இதுதான் ரெக்டிஃபைங் என்ட்ரி. So this is the rectifying entry for this type of error. Now let's see the third transaction. See the problem. Third transaction paid 7,000 for the installation of machinery debited to wages account. அதாவது ஒரு மெஷினரியை இன்ஸ்டால் பண்றதுக்காக
ஒரு wages பே பண்ணியிருக்கோம். as per the accounting principles இந்த wages நம்ம தனியா காட்ட மாட்டோம். this will be shown as asset value. ஓகே, இது asset ஓட add ஆகும் இல்லையா? அப்ப என்ன என்ட்ரியா இருக்கும்? machinery account debit to cash account the actual entry. பட் இங்க என்ன நடந்திருக்குன்னா errors of principle நடந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா debited to wages account. ஓகே, இப்போ இந்த எரர் எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. See the solution. இங்க transaction என்ன? paid 7,000 for the installation of machinery debited to wages account. ஓகே, அப்ப wages accountல என்ன பண்ணிருக்காங்கன்னா to cash and debit பண்ணிருக்காங்க 7,000. இது wrong. So according to accounting principle இது wrong. ஓகே, இது என்ட்ரியா சொல்லுங்க. wages account debit to cash account. இதுதான் wrong entry. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸ்ல போட்டுருவோம் இல்லையா? அப்போ wages வந்து கிரெடிட்ல வந்தாச்சு, கிரெடிட்ல இருக்க கேஷ் டெபிட்ல போட்டாச்சு. இப்போ கரெக்ட் என்ட்ரி என்னவா இருக்கும்? paid 7,000 for installation of machinery. அப்போ என்ன என்ட்ரி? machinery account debit to cash account. ஓகே, ஸோ அசெட்ல தான் நம்ம ஆட் பண்ணிப்போம் அந்த வேல்யூவை. this is the actual correct entry. இப்போ நம்ம ரெக்டிஃபைங் என்ட்ரி போட போறோம். அதுக்கு நெட் எஃபெக்ட்டை பார்ப்போம். இது ரெண்டு என்ட்ரியோட நெட் எஃபெக்ட். ஸோ டெபிட்ல கேஷ் 7,000, கிரெடிட்ல கேஷ் 7,000 கேன்சல். அடுத்தது இங்க கிரெடிட்ல வேஜஸ், இங்க டெபிட்ல மெஷினரி கேன்சல் பண்ண முடியாது. அப்ப நெட் எஃபெக்ட் என்ன? மெஷினரி அக்கவுண்ட் டெபிட் டு வேஜஸ் அக்கவுண்ட். இதுதான் ரெக்டிஃபைங் என்ட்ரி. ஓகே, ஸோ இதுதான் ரெக்டிஃபைங் என்ட்ரி. நவ் லெட்ஸ் see the last transaction. sold old furniture for rupees 4,000 was passed through sales book. அதாவது இங்க என்ன நடந்திருக்குன்னா ஓல்டு ஃபர்னிச்சர் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சேல்ஸ் பண்ணும்போது வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட், டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ஃபர்னிச்சர் கோஸ் அவுட். அப்போ என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு நார்மல் சேல்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணி பாஸ்ட் த்ரூ சேல்ஸ் புக். அப்போ சேல்ஸ் புக்கில் என்ட்ரி போட்டாச்சு. எப்படி போட்டிருக்காங்கன்னா சேல்ஸ் புக்கில் பை கேஷ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, நார்மல் கேஷ் சேல்ஸ் மாதிரி நினைச்சிட்டு கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ்னு போட்டாச்சு. ஸோ இந்த எரர் எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னா சோல்டு ஓல்டு ஃபர்னிச்சர் ஃபார் 2,000 வாஸ் பாஸ்ட் த்ரூ சேல்ஸ் புக். அதாவது சேல்ஸ் புக்ல போட்டிருக்காங்க. ஓகே, சேல்ஸ் அக்கௌண்ட்ல பை கேஷ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, 4,000. இதுதான் ராங்கா நம்ம போட்டிருக்கிற லெட்ஜர். இது என்ட்ரியா சொல்லுங்க. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, இதுதான் இங்க போட்டிருக்காங்க. ராங் என்ட்ரி. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 4,000. ஸோ இது நம்ம என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸ்ல போட்டுருவோம் இல்லையா? அப்போ கேஷ் கிரெடிட்ல சேல்ஸ் டெபிட்ல. இது ரிவர்ஸ் என்ட்ரி. ஓவர். இப்போ கரெக்ட் என்ட்ரி என்ன? டிரான்சாக்ஷனை பாருங்க. சோல்டு ஓல்டு ஃபர்னிச்சர் ஃபார் 4,000. ஓகே, இது வந்து ஒரு கேஷ் சேல்ஸ். எதை சேல்ஸ் பண்ணியிருக்கோம்? ஃபர்னிச்சரை சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வாட் இஸ் த என்ட்ரி? டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன். Cash account debit to what goes out, credit what goes out, furniture goes out. அப்ப entry cash account debit to furniture account தான் correct entry. இப்போ நம்ம rectifying entry போட போறோம். எப்படி போடுவோம்? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி net effect மட்டும் எடுப்போம். ஓகே, இங்க டெபிட்ல சேல்ஸ் இருக்கு, கிரெடிட்ல ஃபர்னிச்சர் இருக்கு, கேன்சல் பண்ண முடியாது. அடுத்தது இங்க கிரெடிட்ல கேஷ் இருக்கு, இங்க டெபிட்ல கேஷ் இருக்கு. ஸோ சேம் அமௌண்ட் அப்படி கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நெட் எஃபெக்ட் என்ன இருக்கு பாருங்க. டெபிட்ல சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, கிரெடிட்ல ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இருக்கு. தட்ஸ் ஆல். இதுதான் ரெக்டிஃபைங் என்ட்ரி. ஸோ ரெக்டிஃபைங் என்ட்ரி என்ன? சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 4,000 டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 4,000. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே டு சால்வ் எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ். ஓகே, நவ் லெட்ஸ் see the fourth மாடல். இப்போ fourth மாடல் பார்க்கலாம். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் ஆஃப் ஒமிஷன். அதாவது ஒமிஷன்னா என்னன்னா நாட் அட் ஆல் என்டரிங். அதாவது பார்ஷியல் ஒமிஷனா இருக்கலாம், கம்ப்ளீட் ஒமிஷனா இருக்கலாம். எங்கேயோ ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம என்ட்ரி பண்ணாம விடுறது தான் ஒமிஷன். இப்போ நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை படிச்சு பார்த்து அதுக்கான என்ட்ரியை மட்டும் போட போறோம். தட்ஸ் ஆல். ஓகே, லுக் அட் த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். கிரெடிட் சேல் ஆஃப் ₹3,000 டு மீகா omitted to be recorded in the books. அதாவது கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கோம். யாருக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம்? மீகாக்கு. So what is the actual entry for credit sales? மீகா அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த என்ட்ரி எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ணல. இப்போ ரெக்கார்ட் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். See the solution. ஸோ இந்த என்ட்ரியை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ நம்ம அதுக்கான என்ட்ரியை போடுறோம். தட்ஸ் ஆல். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ் டிரான்சாக்ஷன்? கிரெடிட் சேல் ஆஃப் 3,000 டு மீகா. என்ட்ரி மீகா அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட்.
3000. This is the entry for credit sales. That's all. இப்போ second transaction பார்க்கலாம். See the second transaction. Goods cost 2500, sale price 3000. Okay. So ஒரு goods வந்து அதோட cost 2500, அதோட selling price வந்து 3000. Okay. So taken up by the proprietor were not recorded anywhere. Okay. So இப்போ ஒரு businessல இருந்து proprietorங்கிறது யாரு? ஓனர். ஓனர் வந்து ஏதாவது விஷயம், it can be in the form of cash or in the form of goods or anything. proprietor எடுக்கிறாருன்னா அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு, ஒரு அக்கவுண்டிங் டேர்ம் இருக்கு. என்னன்னா டிராயிங்ஸ். சரிங்களா? இப்போ இவர் என்ன எடுக்கிறாருன்னா கூட்ஸ் எடுக்கிறாரு. இது கூட்ஸ் எப்படி வந்தது? பர்ச்சேஸ் பண்ணதுனால வந்தது. ஓகே. அப்போ பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸ்ல இருந்து ப்ரொப்ரேட்டர் எடுத்துக்கிறாரு. அப்போ எடுக்கும்போது எந்த பிரைஸ் எடுப்போம்? ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் எடுப்போமா, செல்லிங் பிரைஸ் எடுப்போமா? நம்ம தேர்ட் பார்ட்டிக்கு கஸ்டமருக்கு விற்கும் போது தான் செல்லிங் பிரைஸ் எடுப்போம். ஸோ ப்ரொப்ரேட்டரே எடுத்துக்கிறாரு அப்படின்னா அதுல வேல்யூ எவ்வளோ? காஸ்ட் தான். ஓகே. ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் த டிரான்சாக்ஷன்? இந்த என்ட்ரி வந்து நாட் ரெக்கார்டட் எனிவேர். இப்போ நம்ம இதுக்கான என்ட்ரி போட போறோம். ஸோ இந்த என்ட்ரி எங்கேயுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணல, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்றோம். இதுதான் ரெக்டிஃபையிங் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 2500. நம்ம காஸ்ட் பிரைஸ் தான் எடுத்திருக்கோம். ஓகே. அடுத்த டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். See the last transaction. Goods cost 3000, sales price 4000 were returned by Hema and taken into stock, but entry was not passed in the books. அதாவது ஹேமான்றவங்க ப்ரொப்ரேட்டர் கிடையாது, ஹேமான்றவங்க ஒரு கஸ்டமர். சரிங்களா? ஸோ கஸ்டமர் கிட்ட இருந்து கூட்ஸ் நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. அப்போ இது என்ன ரிட்டர்ன்? சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே. அப்போ கஸ்டமருக்கு நமக்கு எந்த ரேட்ல கொடுத்துருப்போம் கூட்ஸை? காஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துருப்போமா, சேல்ஸ் பிரைஸ்ல கொடுத்துருப்போமா? சேல்ஸ் பிரைஸ்ல தான் கொடுத்துருப்போம். ஓகே. அப்ப இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே. ஸோ வாட் இஸ் த என்ட்ரி? இதை நம்ம ஸ்டாக்ல எடுத்துக்கிட்டோம் இந்த வேல்யூவை, பட் என்ட்ரி எங்கேயுமே போடல. நாட் பாஸ்ட் இன் த புக்ஸ். இப்போ நம்ம என்ட்ரி போட போறோம். ஓகே. See the entry. Sales return account debit to Hema account. This is the entry for the transaction. Transaction என்ன? Goods cost price 3000, selling price 4000. Okay. Were returned by Hema, taken into stock, but entry was not passed in the books. இப்போ நம்ம அந்த ஒமிஷனை என்ட்ரியா போடுறோம். ஓகே. ஸோ ஹேமான்றவங்க கஸ்டமர் இல்லையா, அவங்க கிட்ட இந்த ரிட்டர்ன் வந்திருக்கு. அப்போ அது பேர் என்ன? சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் டு ஹேமா அக்கௌண்ட். ஸோ எந்த பிரைஸ் எடுப்போம்? காஸ்ட் பிரைஸ் எடுப்போமா, செல்லிங் பிரைஸ் எடுப்போமா? ஹேமான்றவங்க கஸ்டமர் இல்லையா, அப்போ செல்லிங் பிரைஸ் தான் எடுப்போம். ஸோ 4000 rupees. That's all. Okay. So this is the way to make rectification of entry in case of errors of omission. In the next video, suspense accounts வச்சு rectification of error பார்க்க போறோம். playlist link descriptionல இருக்கு. and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thank you.